எங்கே தண்ணி வரலனாலும் அங்கே தண்ணி வந்தால் போதும். நான் காவேரியை சொன்னேன், அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு அவர், கேப் விட்டு. ரெண்டாவது நீங்கள் போராடினது எதுக்குங்க? விவசாயிகள் பிரச்சனை, காவேரி நீரில் தண்ணி விடலை கர்நாடகா, அதானங்க. இதில் ஏங்க இதெல்லாம் வருது? இது தாவேக்கா அரசினுடைய ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை. இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு அவதூறு வழக்கு தொடுக்கலாமே ஒழிய இந்த மாதிரி கைது செய்வது அப்படிங்கிறது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான். இதுக்கு பின்னாடி நிறைய திட்டங்கள் இருக்குது. பட் இந்த குற்றச்சாட்டு வருதே தாவேக்கா அரசு. இப்போ ஆர்எஸ் பாரதி குழா தண்ணியை சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கட் பண்ணாங்க, ஒட்டினாங்க, கட் அண்ட் பேஸ்ட்ன்றீங்க. அப்புறம் இவர் ஏதோ குழா வீட்டில் தன்னார் அவருன்றார். இதெல்லாம் அயோக்கியதான். இந்த பர்டிகுலர் பெண்மணி நடிகை, அவங்களுக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க சோக்கால்டு காவேரி நீருக்கு எதிரான போராட்டத்தை அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க ஏதாவது காவேரி நீர் பங்கீடை பற்றி கர்நாடகா ஆதரவாக ஏதாவது சொல்லியிருந்தா கூட நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் இன்றைக்கும் திமுகவுக்கு எந்த ஒரு சிராய்ப்பும் வந்துடக்கூடாதுன்னு உண்மைகளை சொல்லாமல் இருப்பதும் அயோக்கியத்தனம் தான். இங்கே தாவேக்கா கட்சியில் இருக்கிற பெண்களே தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகிகள் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது விஜய் அவர்கள் அங்கேயும் இது மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா இப்போதைய நடவடிக்கையும் பாராட்டப்பட்டிருக்கும். இங்கே அந்த குறிப்பிட்ட நடிகை பற்றி சொன்னதுனால இத்தகைய துரித நடவடிக்கையா? அப்படின்னா இங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயமா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஆபாச பேச்சு, இரட்டை அர்த்த பேச்சுன்னு சொல்லி அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். இப்போ இன்றுக்குள்ளே விசாரணையை முடித்து நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்லி காவல் நிலைய ஜாமீன்லன்னு இப்போ கோர்ட்டில் ஆர்டர் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இது தாவேக்கா அரசினுடைய ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை. இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு அவதூறு வழக்கு தொடுக்கலாமே ஒழிய இந்த மாதிரி கைது செய்வது அப்படிங்கிறது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான். இதுக்கு பின்னாடி நிறைய திட்டங்கள் இருக்காங்க, அதை பற்றியும் பேசுவோம். பட் இந்த குற்றச்சாட்டு வருதே தாவேக்கா அரசு மேலே, அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அரசாங்க தரப்பே சொல்லிட்டாங்க, அவரை ரிமாண்ட் பண்ணுறது, கைது பண்ணுறதெல்லாம் எங்கள் நோக்கம் இல்லை. நாளைக்கு சட்டமன்றம் வேறு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. அதனால் இன்றைக்கே விசாரணைக்கு தான் அந்த இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் புகார் வந்திருக்கு. அந்த ஸ்டேஷனில் இவர் ஆஜர்படுத்தி விசாரிச்சுட்டு அந்த தஞ்சாவூர்லேருந்து தான் போலீஸ் இட்டுன்னு போகிறாங்க. அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் ஆர்டர் பாஸ் பண்ணார். இன்றைக்கி ஈவினிங்கே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அதனால் பழிவாங்குதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சட்டத்தின் ஆட்சி தாங்க, ரூல் ஆஃப் லா. யாராக இருந்தாலும் நாகாக்கணும். இல்லைங்க சார், ஆக்சுவல் ப்ராசஸாக சம்மன் கொடுப்பாங்க, கூப்பிடுவாங்க, அதுக்கு உரிய பதில் வரலைன்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் இந்த மாதிரி கைது பண்ணிட்டு வரதே பண்ணுவாங்க. கைதுன்றீங்களா? கைது இல்லைங்க, விசாரணைக்கு அழைத்து போகிறாங்க, இல்லை அது விட்டுருவாங்க சாயந்தரம். அது எப்படி கைதுன்றீங்க? கைதுன்னா நான் அதை கைதுன்னே அவ்வளோ பெருசாலாம் சொல்லலை. விசாரணை தஞ்சாவூரில் இருக்கிறதால வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இவரே நான் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவர் கார்லேயே கூட போயிருக்கலாம். த பர்பஸ் இஸ் ஈ ஷுட் பி ப்ரெசன்ட் பிஃபோர் தி ஐஓ என்கொயரிங் ஆஃபீஸர் இன் திஸ் கேஸ். தஞ்சாவூரில் சம்பவம் நடந்தது, தஞ்சாவூரில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இவர் மேலே. 9 பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் ப்ரெசன்ஸ் அங்கே தேவை, விசாரிக்கணும் இல்லையா? நாளைக்கு நீங்களே சொல்லுவீங்க அவர்கிட்ட ஒன்றும் விசாரிக்கவே இல்லைங்க, அவரை இது பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அரெஸ்ட்டுன்ற பேச்சுக்கே இங்கே வரலையே, விசாரணைக்கு அவரை கூப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இஸ் ட்ரீட்டட் வெல். திமுக தான் அதுக்கு பதிலாக அவரை இதுன்னு போகக்கூடாது, அவர் விசாரிக்கக்கூடாது, அவரை கையே வைக்கக்கூடாது, அவர் என்ன வேணால் பண்ணுவார். அது அப்படி இல்லைங்க. யாராக இருந்தாலும் மாடஸ்டி ஆஃப் தி உமன் இட் வாஸ் கொஸ்டின்டு. ஒரு பெண்ணுடைய ஒரு இது களங்கம் கற்பிக்கிற மாதிரி பண்ணுறாருல்ல. இப்போ அந்த பர்டிகுலர் பெண்மணி நடிகை, அவங்களுக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க சோக்கால்டு காவேரி நீருக்கு எதிரான போராட்டத்தை அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க ஏதாவது காவேரி நீர் பங்கீடை பற்றி
கர்நாடகா ஆதரவாக ஏதாவது சொல்லியிருந்தா கூட நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, காவேரி பிரச்சனையும் அவங்க எதுவும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஒய் யூ டிராகர்? ஒரே நோக்கம் என்னன்னா, இல்லை விஜய் அவர்களை வந்து அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், அவதூறாக பேசணும், ஆபாசமாக பேசணும். இல்லை, உதயநிதி அவர்கள் எக்ஸாக்டாக அவங்க பேரை சொல்லி அந்த வார்த்தையை சொல்லலை. இல்லை, ஆமாம், உதயநிதி சொல்லலை. இல்லை இல்லை, அதாவதுங்க அப்படி தப்பிக்க முடியாது. உதயநிதி வந்து அவங்க வார்த்தையை சொல்ல, நான் அதை முழுமையாக பார்த்தேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒன்றில் தான் குறி, ஒன்றில் தான் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. அப்போ ஆடியன்ஸ்லேருந்து தான் இந்த நடிகையின் பேரை சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து அதை கண்டிச்சிருக்கணும், அவர் அதை வந்து தடுத்து இருக்கணும், அப்போல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும், அவர் பேச்சை தொடர்ந்து இருக்கணும். ஆனால் அவர் அதை அந்த சாண்டிங்கை அலோவ் பண்ணிவிட்டு அவர் ஒரு நடுவில் அந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை சொல்ல முடியாது, இப்போ எங்கே தண்ணி வரலனாலும் அங்கே தண்ணி வந்தால் போதும் அவருக்கு அப்படின்னா. இதுக்கு ஆர்எஸ் பாரதி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன சொல்ல, இப்போ எங்கே அங்கே தண்ணி வரதை பற்றி அவங்க வீட்டில் தண்ணி வந்தால் போதும்னு பார்க்குறாங்க, மற்ற மக்களுக்கு தண்ணி கிடைக்கிறத பற்றி அவங்க வீட்டில் போராட்டத்திலையுமே விஜய் வீட்லையா இருக்கட்டும், அப்படிலாம் ஒரு வார்த்தையும் அவர் பேசலை. அவர் பேசல, இவர் அர்த்தம் பரிமேலழகர் எழுதலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், நான் கேட்டது காதால, எங்கே தண்ணி வரலனாலும் அங்கே தண்ணி வந்தால் போதும். நான் காவேரியை சொன்னேன், இப்போ ஆர்எஸ் பாரதி குழா தண்ணியை சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. அவர் கேப் விட்டு இங்கே சாண்டிங் பண்ணுறாங்க அந்த நடிகையின் பேரை. அப்புறம் இவர் வந்து ஒரே நோக்கம் ஒரே குறி அப்படின்னு வந்து இவங்க பேரை சொல்கிறாங்க. சொன்ன ஒன்றா அவர் அதை தடுக்க முயற்சிக்கலை. இவர் அதில் வந்து இதை அள்ளி போடுறாரு, எண்ணெயை ஊற்றுறாரு. எந்த இடத்துலையும் குழால தண்ணி வரல, வீட்டில் வார்த்தை, அந்த வார்த்தைகளே அங்கே கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் போராடினது எதுக்குங்க? விவசாயிகள் பிரச்சனை, காவேரி நீரில் தண்ணி விடலை கர்நாடகா, அதுதானங்க. இதில் ஏங்க இதெல்லாம் வருது? நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கட் பண்ணாங்க, ஒட்டினாங்க, கட் அண்ட் பேஸ்ட்ன்றீங்க. அப்புறம் இவர் ஏதோ குழா வீட்டில் தன்னார் அவருன்றார். இதெல்லாம் அயோக்கிய தானங்க. ஒரு தவறு பண்ணிட்டீங்க, ஸ்லிப் ஆஃப் டங், ஏதோ ஒரு இதில் ஆயிடுச்சு, நான் சாரி இன்னைக்கு கூட சொல்கிறாங்க, இப்போ கூட சொல்கிறாங்க. உதயநிதியோ ஸ்டாலினோ இது சாரி, நாங்கள் வந்து அது தப்பாக அந்த அர்த்தத்தில் சொல்ல, அது மனதை புண்படுத்தியிருந்தால் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோன்னு சொன்னாங்கன்னா அவங்க இமேஜ் மேலே போயிருக்கோம். ஆனால் தே ஸ்டார்டடு ஜஸ்டிஃபையிங் இட்டு. நாங்கள் அதை சொல்லலை, நாங்கள் வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் அவங்க வீட்டில் குழால தண்ணி வருதை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு இன்சென்சிட்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. என்டிடிவி, இந்தியா டுடே நேற்று சாயந்தரத்துலேருந்து வச்சு சாத்துறானுங்க. லோயஸ்ட் பாலிட்டிக்ஸ் போயிடுச்சு தமிழ்நாடுன்னு. ஆனால் நம்ம தமிழ் கூறும் நல்லுலகில் உள்ள ஊடகங்கள், நேற்று நான் ஒரு பேட்டிக்கு போயிருந்தேன் ஒரு தொலைக்காட்சியில், நான் பேசுகிறேன், நீங்கள் ஒன்றா எடிட் பண்ணிங்கன்றேன், பேசாதீங்க, அதை பேசாதீங்கன்றாங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்துங்க இன்றைக்கும் வந்து திமுகவுக்கு எந்த ஒரு சிராய்ப்பும் வந்துடக்கூடாதுன்னு உண்மைகளை சொல்லாமல் இருப்பதும் அயோக்கியத்தனம் தான். ஓகே, பொய் சொல்கிறது வேற இல்லை சார். தாவேகா அரசு பெண்களினுடைய கண்ணியம் காக்க செயல்படுகிறது, அதன் அடிப்படையில் இந்த துரித நடவடிக்கை அப்படின்னா, இங்கே தாவேகா கட்சியில் இருக்கிற பெண்களே தாவேகாவில் இருக்கிற நிர்வாகிகள் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த மாதிரியான துரித நடவடிக்கை இருந்ததான்னு ஒரு கேள்வி. அப்போது விஜய் அவர்கள் அங்கேயும் இது மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா இப்போதைய நடவடிக்கையும் பாராட்டப்பட்டிருக்கும். இங்கே அந்த குறிப்பிட்ட நடிகை பற்றி சொன்னதுனால இத்தகைய துரித நடவடிக்கையா? அப்படின்னா இங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயமா? அப்போ உண்மையில் பெண்கள் மீதான அக்கறை இருக்கா? நடிகை பற்றி சொன்னதால் மட்டும் இல்லை, ஒரு முதல்வரை லிங்க் பண்ணுறீங்க, இது வந்து ரொம்ப தவறுங்க. அதாவது நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணுங்க, அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக தப்பு கிடையாது. அவருடைய கேரக்டரை வந்து நீங்கள் ஒரு தமிழ்நாட்டின் முதல்வரை நியாயமே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல்
நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுறது அவதூறு இல்லைங்க. இதை வந்து ஜஸ்ட்டு கேஸ் பதிவு பண்ணுங்கன்னா இன்னொரு நாளைக்கு போய் இன்னொன்று பேசிட்டு போவார். அவங்களுக்கு வக்கீலா இல்லை, பைசாவா இல்லை. அவங்க என்ன போய் கோர்ட்டில் காத்துட்ருக்க போகிறாங்களா? செந்தில் பாலாஜி பாருங்கள், ஹைகோர்ட்டில் வந்து முன்ஜாமீன் ரத்தானா உடனே சுப்ரீம் கோர்ட்டில் எடுக்கிறாங்க மறுநாள். அவ்வளோ பணம் இருக்குங்க. ஸோ அதனால் வந்துங்க கோர்ட்டில் கேஸ் போடலாமல் நீங்கள் கூட சொன்னீங்க. எல்லாருக்கும் அதை செய்யக்கூடாது. சில பேர் வந்து முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஆட்கள். சமூகத்தில் அவங்க ஒரு நிலையில் இருக்காங்க. எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க பேசுகிறத உத்து கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஆளும் ரோட்டில் ஒருத்தன் குடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கான், எல்லாம் ஒன்றுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஆட்கள் தப்பு பண்ணால் கடுமையாக தண்டிக்கணுன்றேன் நான். ஏன்னா உங்களை பார்த்து 1,00,000 பேர் இதை மாதிரி இதை சரிதான், இப்படி பேசுகிறதெல்லாம் சரிதான். இப்போ ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, நாங்கள் எம்ஜிஆர் எவ்வளோ பேசியிருக்கோம், ஜெயலலிதாவை எவ்வளோ பேசியிருக்கோம், அப்போல்லாம் அரெஸ்ட் பண்ணல, இதெல்லாம் ஒரு பேச்சான்னா த சென்ஸ் ஆஃப் ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்டுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற உணர்வே இல்லையே. நியாயப்படுத்துகிறாங்களே, இது எப்படிங்க நியாயப்படுத்த முடியும்? இந்த ஒரு வல்காரிட்டி ஆக்வர்டாக பேசுறது இல்லை சார். இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க. இல்லை இந்த பேச்சுக்களுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும். தமிழ்நாட்டில் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அது தொடங்கி இருக்காங்கன்னு தான், அதை வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருந்து தொடங்கி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ இது பெண்கள் குறித்தான பாதுகாப்பு அப்படின்ற இடத்துலனா நான் முன்னாடி கேட்ட மாதிரி இந்த பக்கமும் இங்கே இருந்த நடவடிக்கை மாதிரி இந்த பக்கமும் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அப்போ கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க அது முதல்வரோட கேரக்டர் பற்றி பேசினாங்க. ஆனால் முதல்வர் பற்றி இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அது காரணம் என்னென்னா, முதல்வர் தன்னை பற்றி பேசினாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாருன்னு நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. அப்போது இங்கே மட்டும் இந்த நடவடிக்கை வருதுன்னா அது பர்டிகுலர்லி அந்த நடிகை பற்றி பேசினதுனால தானே தான் இந்த இத்தகைய நடவடிக்கை. அந்த நடிகையை பற்றி பேச அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு இல்லை, யார் பேசுனாங்கன்றது இருக்குது. இல்லை யாரோ சோமா ரோட்டில் போகிறவங்க பேசுகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதல்வர் பேசுகிறாரு, அது வந்து சீரியஸாக எடுத்து தானே ஆகணும். அவர் எதை பற்றி பாசிட்டிவாக பேச நெகட்டிவாக பேசினாலும் அதை இல்லைன்னா எதுக்கு லைவாக காட்டுறாங்க? நீங்கள் பேசுனா நான் பேசுனா லைவாக போடுவாங்களா? அவர் லைவாக போது மெயின் டெலிவிஷன் சேனல். ஏன்னா அவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்காருங்க. அப்போ நீங்கள் தப்பு பண்ணால் அதுக்கு வந்து தண்டனை கடுமையாக தான் கொடுக்கணும். சாதாரண ஆளுக்கு கொடுக்குற மாதிரி மன்னிச்சு விடுறதுலாம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் ஸோ ஹை. இல்லை இப்போ இந்த கைது நடவடிக்கையின் பின்னணி என்னன்னா, இப்போ இல்லைங்க, விசாரணை இந்த வழக்குன்னு வச்சுக்கலாம். இந்த வழக்கினுடைய பின்னணி என்னன்னா, இப்போ அதுவும் பர்டிகுலர்லி நாளை நடக்க போகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் பங்கேற்கக்கூடாது, அதை தடுக்கணும். ஏன்னா விவசாயிகள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புவோம்னு சொல்லியிருந்தோம். அதை தடுக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க தாவேக அரசுன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. இதுதான் ஆக்சுவல் ரீசன். செந்தில் பாலாஜி வந்து உத்தம புத்திரன், அவர் சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், நம்ம அந்த குற்றச்சாட்டு இல்லை அதாங்க அந்த குற்றச்சாட்டு சொல்றேன். அந்த குற்றச்சாட்டு உண்மையெனில் அரசின் தலைமை வழக்கறிஞர் ஜட்ஜி விசாரிக்கும் போது நாங்கள் அவரை ரிமாண்ட் பண்ணணும், ஜெயிலில் போடணும், அதெல்லாம் எங்கள் நோக்கம் இல்லை. நாளைக்கு சட்டமன்றம் கூட போகுது, விசாரணையை முடித்தவொன்னு கொடுத்துறான். இதெல்லாம் கேட்டுட்டு தான் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்போ இன்றைக்கே அவரை விசாரணை முடிஞ்சவொன்னு அனுப்பிச்சிருங்க. சீஃப் ஜஸ்டிஸ் எந்த இடத்துலையும் அவரை நீங்கள் வந்து பிக்கப் பண்ணதே தப்பு, அவரை வந்துட்டு நீங்கள் விசாரணை கூட்டு போனதே தப்பு, அவரை வீட்டிலே வச்சு விசாரிச்சிட வேண்டியது தானே. தஞ்சாவூர்லேருந்து வந்த போலீஸு எதையும் சொல்ல, உங்கள் விசாரணை இன்றைக்கி முடிஞ்சிடும், இல்லை முடிஞ்சவொன்னே விட்டுருவீங்கள்ல. ஆமாம், அவ்வளோதான். அப்போ வேர் இஸ் தி கொஸ்டின் ஆஃப் சட்டமன்றத்தில் இவர் வந்து அப்படியே இவர் வந்து நிதிநிலை அறிக்கையை ஸ்கேன் பண்ணி இவர் பேசி அப்படியே ஆட்சிக்கு அப்படியே தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடுவாரா? நம்ம பார்த்துருக்குறோம் சார், என்ன திறமை இருக்குது உதயநிதிக்கு. போன கூட்டத்தொடர் பார்த்துருக்குறோம். நம்பிக்கை கோரும் வாக்கும் போது 2 நாள் நடந்த போதும் பார்த்தோம். 2 கூட்டத்தொடர்லையும் வாக் அவுட் பண்ணிட்டு ஓடினார். அவையிலிருந்து அவர் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. அதனால் வந்துங்க அதெல்லாம் சும்மா போச்சு. செந்தில் பாலாஜிலாம் சொல்கிறது அவங்களுக்கு வேறு என்னங்க சொல்ல முடியும்? இந்த கட்சியில் இருக்காங்க, இவங்க தலைமை குடும்பம், இவங்கள பகைச்சிக்கிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் எல்லாமே ஏங்க. இது எனக்கு அதை விட இந்த பிரேமலதா பேசுகிறாங்க பாருங்கள், பெண். அவங்க என்ன சொல்கிறாங்க, சர்வாதிகாரமாக இருக்குது,
ஜனநாயகம் இல்லைன்றாங்க. ரெண்டுக்குமே அர்த்தம் தெரியல அந்த அம்மாவுக்கு. கூட்டணியில் இருக்கிறதுக்காக இப்படிலாமா பேசுறது? தப்பு. அதுவும் பெண். இந்த மேகதா தமிழிசை சவுந்தரராஜனை நான் பாராட்டுவேன். அவங்க வேற கூட்டணி எதிர்கூட்டணினா கூட நேற்றுலேருந்து அவங்க தான் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இது ரொம்ப ஆபாசம், அருவருக்கத்தக்கது. திமுகவுடைய இதே தான் வேலை. அவங்களுக்கு இருக்கிற அந்த தைரியம், துணிச்சல் ஏன் மீடியாவுக்கு இல்லை? ஏன் மற்ற கட்சிக்காரங்க இவங்க கூட வாய மூடிட்டு தானே இருக்காங்க. இடதுசாரிகள் திருமாவளவனும் ஏதோ வாய் திறந்து சொல்லியிருக்கார் போல இருக்கு, இந்த இரட்டை அர்த்த பேச்சை அவர் தவிர்த்து இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ எல்லாருக்கும் தெரியுது இது இரட்டை அர்த்தம், ஆபாசம், அருவருக்கத்தக்கதுன்னு. அது ஆர்எஸ் பாரதிக்கு மட்டும் குழா தண்ணியை திறக்க சொன்னான்னு சொல்றாரு. எல்லாரும் தெரியுதுங்க. பிளெயின் ஒரு இதுதான், வல்கரான ஸ்பீச் தான் அது. பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பயந்து வைக்கிறோம். நன்றிங்க சார்.